இது பாரு, இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட அவசர புத்தியால அந்த சக்கரவர்த்தியை போட சொன்னது நாம தான்னு அவனுக்கு வெட்ட வெளிச்சமா காட்டி கொடுத்துட்டு வந்திருக்க. டேய், இப்ப அதனால என்ன? டேய், அந்த சக்கரவர்த்தியை முடிக்க போனா ஆள் செட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம ஸ்பாட்டுக்கு போன? அது எதிரி துடிதுடிச்சு சாகிறத கண்ணால பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை. போடாங்க. இப்ப அவனை போட சொன்னது நாம தானே தம்பட்ட அடிச்சுட்டு வந்திருக்க. அடுத்தது அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. போலீஸ் கேஸ்னு போயிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் போக மாட்டான்டா. அது எப்படி நான் உறுதியா சொல்ல முடியும்? கண்மணி அதுக்கெல்லாம் விட மாட்டாடா. இல்லண்ணா, கண்மணியை நம்ப முடியாது. ஆமாண்ண, அந்த சக்கரவர்த்தியை போட சொன்னது நாம தான்னு அந்த பையன் கண்மணி கிட்ட சொல்லியிருப்பான். கண்மணி நம்ம கிட்ட வந்து கேட்டா அவளை எப்படி நான் சமாளிக்கிறது? கண்டிப்பா இந்நேரம் கிளம்பி இருப்பா. அவளை எப்படி சமாளிக்க போறோம்? அத நான் பாத்துக்கிறேன்டா. அவ உங்க பேச்ச கேப்பான்னு எப்படி நான் நம்புறது? முதல்ல சமாதானமா பேசுவோம். ரொம்ப எகிர்னானா நம்ம கைவரிசை காட்டிடுவோம். என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா, அடிச்சோ ரூம்ல போட்டு அடைச்சு வைக்க வேண்டியதுதான். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? அவ உங்க பொண்ணுன. அதுக்காக நம்ம வழக்கத்தை மாத்திக்கணும்னு நினைச்சீங்களா? நமக்கு கட்டுப்படாதது பொண்ணா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் ஒரே நியாயம்தான். யாருக்கும் எந்த சலுகையும் நான் காட்டவே மாட்டேன். ஆதிரா, ஆதிரா. அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு. வாங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டும்மா. நீங்க பேசிட்டுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. ஆதிரா, என்னம்மா, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்ன? அம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதனாலதான். வாமா. என்ன? என்னடி சொல்ல ஆதிரா, என்ன பேசணும்? அது அது எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? கேளு ஆதிரா. அது 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 வந்து என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சியோ அது தைரியமா கேளு. எனக்கு எனக்கு யாராவது தங்கச்சி இருக்காங்களா? சொல்லுமா, என் கூட பிறந்த பொண்ணு யாராவது இருக்காங்களா? இது என்னம்மா கேள்வி? நீ எனக்கு ஒரே பொண்ணு, இளங்கோ எனக்கு ஒரே பையன். உங்க 2 பேரை தவிர வேற யாரும் எனக்கு பிள்ளைங்க இல்ல. அம்மா, உண்மையை சொல்லுமா. உண்மையை தாண்டி சொல்றேன். நீங்க 2 பேரு தான் எனக்கு பிள்ளைங்க. ஆமா, திடீர்னு உனக்கு எதுக்கு இந்த சந்தேகம்? நான் காரணமா தான் கேக்குறேன். சொல்லுமா. அப்படியெல்லாம் யாரும் இல்லடி. இல்லம்மா, கண்டிப்பா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. சொன்ன நம்படி, நீ எனக்கு ஒரே பொண்ணு. அப்போ அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் யாராவது இருக்கணும். அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்காளா? ஏய், என்னடி பேசுற? உங்க அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃபா? போட்டேனா? அம்மா, நீ கோபப்பட்டாலும் நான் சொல்றது உண்மைதாம்மா. நிச்சயமா அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. ஏய், உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏண்டி இப்படி பேசுற? காரணமா தான் பேசுறேன். என்ன காரணம்? அம்மா, ப்ளீஸ் சொல்லுமா, உண்மையை சொல்லு. அப்படிலாம் யாரும் இல்லடி. உன் அப்பாவுக்கு நான் ஒருத்தி தான் பொண்டாட்டி. நீயும் இளங்கோவும் 2 பேரும் தான் என் பிள்ளைங்க. இல்லம்மா, நீ சொல்றது உண்மை இல்ல. வரைஞ்சேனா பாரு. என்னடி பேசிட்டு இருக்க? இன்னொரு முறை இப்படி பேசுற வேலையில வச்சுக்காத. நீங்க நடிச்சாலும் நான் சொல்றதம்மா உண்மை.
என்னடி உண்மை? உனக்கு என்ன தெரியும்? தெரியுமா? என்ன மாதிரி ஒருத்தி இருக்கா. அவ அவ என்னுடைய தங்கச்சி. என்னடி உளர்ற? நான் உளரலம்மா, அதான் உண்மை. அவதான் சொன்னா, நான் உன் தங்கச்சி, உனக்காக தான் நான் செத்து போனேன்னு. அம்மா, அம்மா, இப்பவாவது சொல்லும்மா.